Hello, hi everyone. Welcome to another episode of Fitness Talks podcast. ஸோ பல மாதங்கள் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரு 2 மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 மாதம். அக்டோபர் மாதம் போட்டது கடைசி எபிசோடு. இப்போ 2 மாதம் கழிச்சு புது எபிசோடு. ஸோ இல்லை, இப்போ என்னென்னா, என்ன பேசலாம் அப்படின்றது கான்செப்ட் எல்லாம் இருந்தது. விஷயம் என்னென்னா, அதை யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஷார்ட்டாக கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் அங்கே போஸ்ட் பண்ணிட்டேன்னா, இங்கே வந்து ப்ராப்பராக பாட்காஸ்ட்டில் எடுத்து டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கிடைக்கல. அது கண் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனால் பாட்காஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலி வேலை பார்க்கல, உண்மை தான். அப்போ தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து டாபிக் சஜஷனுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் யாரோ ஒருத்தவங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சஜஷனை நான் பார்க்கல. இப்போ தான் ரீசெண்டாக எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்டலாக ஓப்பன் பண்ணால் ஒரு சப்மிஷன் என்னன்னு பார்த்தப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் அந்த பர்டிகுலர் கொஷினை பற்றி தான் இருக்க போகுது. என்ன கொஸ்டின்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு தென் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த ஓவரால் எபிசோடாக இருக்கும். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக எபிசோட் போட முடியுதான்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒன்று அந்த மாதிரியாவது. ஓகே, டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு சொல்லிடுறேன். ஹவு எனர்ஜி சிஸ்டம் ஒர்க்ஸ் இன் பாடி? வாட் இஸ் மெட்டபாலிசம்? What is role and importance of carbs? Is cutting carbs helping foster fat loss? Altogether, please make a single episode. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக கேட்ட கொஷின் எல்லாமே ஓரளவுக்கு இன்டர்லிங்கான கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னும் பின்னும் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரே எபிசோடை கேட்டதுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா அப்படின்னா தான் ஓரளவுக்கு டீட்டெயிலாக பேசுகிறதுக்கும் அது என்ன ஒரு 20 நிமிஷம் போட்டு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் போட்டு பழகிருச்சு. ஸோ பார்ப்போம், அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அது வருது அப்படின்னு. ஸோ முதலில் ஆக்சுவலி கொஷின் இந்த ஆர்டரில் கேட்டிருந்தாலும் நான் வந்து ஒரு ஆர்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் எனர்ஜி சிஸ்டம், அதுக்கப்புறம் காப்ஸ். ஏன்னா இந்த ஆர்டரில் போகிறப்ப பின்னாடி வரக்கூடிய ஃபேட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொதல் விஷயம் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்ன? ஆக்சுவலாக சிம்பிளாக டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆனபாலிசம் ப்ளஸ் கேட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனபாலிசம்னா என்ன? அதாவது பாடியோடைய க்ரோத் ப்ராசஸ். க்ரோத் அப்படின்னா நம்ம வளர்றது அப்படின்றது கிடையாது. லைக் ஈச் அண்ட் எவ்ரி செல் க்ரோ ஆகுதே, அதுவும் தான். ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செல் க்ரோ ஆகுறது, நம்ம பாடியில் ஸ்கின் சேஞ்சஸ், இந்த மாதிரி பாடியில் எந்த மாதிரியான இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் க்ரோத் எல்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராசஸும் ஓவராலாக ஆனபாலிசம்னு சொல்லுவாங்க. கேட்டபாலிசம் அப்படின்னா அதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அப்படியே டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ். லைக் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்ஸ் வந்து டீக்ரேட் ஆகி டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ தென் புது செல்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஆனபாலிசமும் கேட்டபாலிசமும் அது ஒரு சைக்கிள் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறப்ப இந்த ஆனபாலிசம்ன்றது அதிகமாக இருக்கும், நம்ம நல்லா க்ரோ ஆகும், நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஆஃப்டர் சர்டன் ஏஜ் அந்த ஆனபாலிசம்ன்றது ஸ்டாப் ஆகும். ஸ்டாப்பும் கூட சொல்ல முடியாது. அதை அதோடைய ப்ராசஸ் குறைய ஆரம்பிக்கும். கம்மியான அளவில் தான் அந்த க்ரோத் இருக்கும். கேட்டபாலிசம் ஆரம்பத்துலேருந்தே நடக்கும். பட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ப்ராசஸ் ரொம்ப அதிகமாயிரும். இப்போ இப்படி சொல்லலாம், சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம பாடியில் அந்த சேஞ்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், விசிபிள் சேஞ்சஸ். பட் அந்த சேஞ்சஸே ஆஃப்டர் ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கு அப்படியே டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நம்முடைய ஸ்கின் கலராக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வளர வளர தான் அந்த ஹார்மோன்லாம் ஒன்று ஒன்றா ப்ரொடியூஸ் ஆகும். தென் ஆஃப்டர் சர்டன் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸுடைய இது ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மென்னுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான், அதே மாதிரி விமென்ஸ்க்கு வந்து மென்சுரல் சைக்கிள். ஸோ அவங்க வளர வளர ஒரு ஏஜ் வரதுக்கப்புறம் பியூபர்ட்டி வரும். தென் அவங்களுக்கு இந்த மென்சுரல் சைக்கிள் இதெல்லாமே நடக்கும். தென் அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைக் ஐ திங்க் 45, 49 இந்த ஏஜுக்கு அப்புறம் மெனோபாஸ் வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸும் இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் பாடியில் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அந்த க்ரோத் அண்டு டிஸ்ட்ரக்ட் கான்ஸ்டண்ட்டாக அந்த அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். சரி, இது டெக்னிக்கலாக இது சொன்னாலும் நிறைய நேரங்களில் அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாடியுடைய ஃபுட் இன்டேக் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய பேசுவோம். பட் ஜென்ரலாக மெட்டபாலிசம்னா எதை நம்ம டினோட் பண்ணுறோம்? நம்ம பாடியோட இன்டேக், பாடியில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதுக்கு நம்ம உடம்பு என்ன மாதிரியான சேஞ்ச் ஆகுது, இதுதான் நிறைய நேரங்களில் நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறோம். என்னோட மெட்டபாலிசம் சரியில்லை,
அ எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது. இல்ல என்னோட மெட்டபாலிசம் ஸ்டாப் ஆயிருச்சு. இல்ல கிராஷ் ஆயிருச்சு. நான் எவ்வளோ கம்மியா சாப்பிட்டாலும் என் உடம்பு வந்து பாடி ஃபேட் லாஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் பேஸ் பண்ணி நம்ம அத வந்து ரொம்ப பிராக்டிகலா அத வந்து அப்ரோச் பண்ணுவோம். நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அடாப்ஷன் ப்ராசஸ்ல இந்த கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் நடந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாடியில ஃபுட் இன்டேக் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கேத்த மாரி பாடியோட ஆக்டிவிட்டி லெவல், பாடியோட ப்ராக்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இத சுத்தி சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்டின்னா வந்து, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உடம்புக்கு எனர்ஜி குடுக்கும். குடுக்கக்கூடிய எனர்ஜிய வச்சு பாடி ஃபங்ஷன் ஆகும். குடுக்கக்கூடிய எனர்ஜி கம்மியாகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடி என்ன பண்ணும்? "இது இதெல்லாம் தேவையில்லாத வேல. இதுதான் எனக்கு தேவ. அதனால இதெல்லாம் கட் பண்ணி விடுங்க." அப்படின்னு சொல்லி செகண்டரியா அத எதெல்லாம் கன்சிடர் பண்ணுதோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு போயிரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்ல யூபிஎஸ்ல ஓடுதுன்னு வச்சுக்கோமே. திடீர்னு கரண்ட் போகுது. என்ன பண்ணுவோம்? தேவையில்லாம ஓடுற ஃபேன ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு எல்லாரும் வேற வேற ரூம்ல லைட் போட்டு உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் ஹால்ல உட்காருங்க. இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் மாத்தி மாத்தி பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? டிவி ஓடிட்டு இருக்கா? டிவி ஆஃப் பண்ணுவோம். ஃபேன் தான முக்கியம்னு. அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கோ, எது இப்போதைக்கு பிரைமரியா தேவையோ, அத வச்சுக்கிட்டு செகண்டரியா இருக்கிற விஷயங்கள ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணுவோம். இதே மாரி தான் பாடி என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுடைய அளவு வந்து குறையுது. அதோடைய தேவைக்கு கீழ குறையுது அப்டின்னா, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணும். மேனேஜ் பண்ண முடியாம இன்னும் மோசமா போறப்ப என்ன பண்ணும்? ஓகே இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இந்த ஃபங்ஷனாலிட்டிக்குலாம் நம்மளால எனர்ஜிலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஃபுல்லா அது பாட்டுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாரி ஆஃப் பண்ணிட்டு போயிரும். இதன் காரணமா தான் நம்மளுடைய நெறைய பேர் ஃபேட் லாஸ்ல இருக்கக்கூடிய நேரங்கள்ல என்ன ஆகும்னா, முடி கொட்டுறது, தென் மசில் லாஸ் நெறைய நடக்கிறது, டயர்ட்னஸ், தூக்கம் பிரச்சனை வருது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ஒண்ணு. ஆக்சுவலா நான் மெட்டபாலிசம் வந்து நான் ஃபேட் லாஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் வந்து கீழ கேட்டிருக்க கொஸ்டினும் வந்து ஃபாஸ்டர் ஃபேட் லாஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதனால இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்படி தான் நம்ம பாடி வந்து ஃபங்ஷன் ஆகும். நெறைய நேரங்கள்ல வந்து மெட்டபாலிசம் கிராஷ் ஆயிருச்சு. என்னுடைய மெட்டபாலிசம் ரொம்ப லோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாடியுடைய இன்டேக் எப்படி ஃபுட் இன்டேக் குறைய குறைய பாடி சேஞ்ச் ஆயி சில விஷயங்கள மாத்துதோ, அது அந்த அடாப்டிவ் ப்ராசஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கேயே இதுதான் நம்மளுடைய நியூ நார்மல். இப்படிதான் நம்ம இருக்கணும். அப்படின்ட்டு என்ன பண்ணும், அந்த ப்ராசஸ கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கும். தென் திரும்ப நீங்க பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது ரொம்ப நாள் அது நீங்க யூஸ் பண்ணாத பட்சத்தில துருப்பிடிச்சு போயி ஒர்க் ஆகாம போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ரொம்ப நாள் ஓடாத ஃபேனு. ஃபேன் அதிகமா யூஸ் பண்றதில்லன்னு ஒரு ஃபேன ஆஃப் பண்ணியே வச்சிருக்கோம்னா, ரொம்ப நாளா அந்த ஃபேன் யூஸ் பண்ணல அப்படின்னா, அது ஒழுங்கா ஓடாது. ஒழுங்கா காத்து தராது. ஸோ இதே மாரி தான் நம்மளுடைய பாடியும், நீங்க ரொம்ப நாளா ஒரு பர்ட்டிகுலர் விஷயங்கள செய்யாம இருக்கும் பொழுது, பாடி அடாப்ட் ஆயி, ஓகே இது நமக்கு தேவையே இல்லன்ற ஒரு மோடுக்கு போயிருது. இப்ப தேவையில்லன்னு நெனச்ச ஒரு விஷயத்த திடீர்னு நீங்க ஆரம்பிச்சு விட்றப்ப, ஸ்டார்ட் பண்ணி விட்றப்ப, அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகாது. ஸோ இதனால தான் நெறைய பேரு ஃபுட் இன்டேக்க ரொம்ப லோவா குறைச்சு ஃபேட் லாஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்களுடைய பழைய நார்மலுக்கு போகணும்னு நினைக்கிற நேரங்கள்ல, நெறைய நேரம் சாப்பிட முடியாம போகுது. நெறைய நேரம் பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகாம போகுது. அப்ப என்னுடைய மெட்டபாலிசம் கிராஷ் ஆயிருச்சு. அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகும். அது தனியா கிராஷ் ஆயி, அத திருப்பி நம்ம ரிப்பேர்லாம் பண்றதுக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ உங்களுடைய ஃபுட் இன்டேக் உங்களால பண்ண முடியல, சரியா சாப்பிட முடியாத பட்சத்தில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க அத எடுத்தோனே சடனா இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. சரி இப்படி பிரச்சனையான மெட்டபாலிசம நம்ம என்ன பண்றது? எப்படி பாடி வந்து கான்ஸ்டன்ட்டா அந்த அடாப்டிவ் ப்ராசஸ்ல சேஞ்சஸ் ஆச்சோ, சேஞ்ச் ஆயி ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்சுல இருந்து இப்ப அது இப்படி கன்டின்யூ ஆகுதோ, அதே மாதிரி எகெயின் நீங்க நெனச்ச மாதிரியான சேஞ்சஸ் போகணும் அப்படின்னா, நீங்க எகெயின் உங்களுடைய பாடியில சேஞ்சஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நெறைய பேர் கெயின் பண்ணணும்னு நெனைக்கக்கூடியவங்க, ரொம்ப கம்மியா தான் சாப்பிட முடியுது, எனக்கு பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், பாடியுடைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர அதிகப்படுத்துறது. அதாவது எனர்ஜி அவுட் பண்றது. உங்க பாடி அதிகமா மூவ் பண்றப்ப, உங்க பாடி நெறைய ஃபங்ஷன் ஆகுறப்ப, பாடிக்கு எனர்ஜி தேவ. தேவைப்படக்கூடிய எனர்ஜிய பாடிக்கு நீங்க குடுக்காத பட்சத்தில, அது என்ன பண்ணும்னா, எனர்ஜி கேட்க ஆரம்பிக்கும். உங்க பாடியில தேவையான எனர்ஜிய உங்க பாடியில இல்லாத பட்சத்தில அது கேட்கும். த்ரூ ஹங்கர். ஸோ அப்ப நீங்க சாப்பிடுவீங்க. ஸோ அப்ப உங்களுடைய ஃபுட்டுடைய இன்டேக் வந்து அதிகமாகும். நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்றீங்க, நல்ல ஆக்டிவா இருக்கீங்க அப்டின்னா, பாடிக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் தேவைப்படும். தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன நீங்க குடுக்கும் பொழுது, பாடி அதுக்கான அடாப்ஷன் நடக்கும். நெறைய பேரு கெய்னிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடியவங்க, நான் இந்த மாதிரி நல்லா கெயின் பண்ணணும். பட் என்னால சாப்பிட முடியலன்னு நெனச்சு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி சைடு எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்க மூவ் பண்ணி உங்க பாடிக்கான எனர்ஜி தேவைய அதிகப்படுத்துனீங்கன்னா, பாடி எனர்ஜி கேட்கும். நீங்க அப்ப பாடிக்கு எனர்ஜி குடுக்கலாம். த்ரூ ஃபுட். இல்லாத பட்சத்தில உங்களால அந்த ப்ராப்பர் இதுக்கு மேல போக முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு.
நெறைய நேரங்கள்ல நீங்க செட் பண்ணி இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் ஆக்டிவிட்டில இருந்து சடன் ரைஸ் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், அப்பயும் உங்க பாடி வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த வந்து நீங்க பிரேக் பண்ணணும். உங்களுடைய ஃபுட் இன்டேக் இருக்கு அப்டின்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க இன்கிரீஸ் பண்ணணுமே தவிர, சடன் ரைஸ் குடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ண பாடி அதுக்கு ஏத்த சேஞ்சஸ் கோ த்ரூ ஆகும். அப்ப தென் அதுக்கு மேல அடுத்த ஒரு சின்ன இன்கிரீஸ். 1200 கேலரி சாப்பிடுற நீங்க ஒரு 1300 கேலரி. அது ஒரு 1 வாரம் 10 நாள் போகுது. உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகுது. தென் 1400. ஸோ இப்படி கேலரி இன்கிரீஸ் பண்ணிட்டே போவீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய எக்சர்சைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிய நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போவீங்க. அவ்வளவா வாக் பண்ணாத ஒரு பெர்சனா இருக்கீங்கன்னா, நீங்க வாக்கிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. ஸ்பெசிஃபிக்கா கார்டியோ பண்ணுவீங்க. ப்ராப்பரா வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி உங்களுடைய மெட்டபாலிசம் அடாப்ட் பண்ணலாம். இதே மாரி தான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களும், நான் ஆல்ரெடி கம்மியா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் குண்டா இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன கம்மியா சாப்பிடுறது? அப்படின்னு நெனைச்சீங்கனாலும், உங்களுடைய பாடியுடைய ஆக்டிவிட்டி லெவல இன்கிரீஸ் பண்ணுங்க. அத நீங்க இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாடி என்ன பண்ணும்? தேவைப்படக்கூடிய எனர்ஜிய பாடில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்லருந்து எடுத்துக்கும். அப்ப பாடி வந்து ஃபேட் லாஸ் ப்ராசஸ்க்குள்ள போகும். ஸோ இப்படி தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணணுமே தவிர, இதனால தான் எப்பவுமே நான் என்னுடைய பெர்சனல் சஜஷனா சொல்றது வந்து, நீங்க ஒரு பாடி ரிலேட்டட் சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா, டோன்ட் கன்சிடர் லைக் டயட் இது போதும். ஆர் அத மட்டும் பண்ணா போதும். எக்சர்சைஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ்க்குள்ள போகவே போகாதீங்க. நெறைய பேர் இத ப்ரமோட்டும் பண்ணுவானுங்க. நோ எக்சர்சைஸ், நோ ஜிம், நோ சப்ளிமெண்ட், ஒன்லி ஹோம் பேஸ்டு ஃபுட். அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதனால ப்ளீஸ் டோன்ட் டூ தட். எப்பவுமே எக்சர்சைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கம்பல்சரி பிரையாரிடைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐ திங்க் மெட்டபாலிசம் பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா புரியிற மாரி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். போர் அடிச்சேன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல கேட்டுக்கோங்க. ஓகே. இப்ப மெட்டபாலிசம் முடிச்சிருச்சு. அடுத்தது எனர்ஜி சிஸ்டம் சொல்றேன். ஏன் அடுத்து எனர்ஜி சிஸ்டம் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நம்ம பேசுனோமே, பாடியில எனர்ஜிய நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இப்ப நான் சொன்னேன்ல, பாடியில எனர்ஜிய நம்ம யுட்டிலைஸ் பண்றது, பாடிக்கு நம்ம எனர்ஜி குடுக்குறது. மெட்டபாலிசம் பத்தி. இது சம்மந்தப்பட்டது தான் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகக்கூடிய அந்த மெத்தடுமே. ஸோ, இப்ப எனர்ஜி சிஸ்டம் வந்து ஆக்சுவலா என்ன? நம்ம பாடிக்கு குடுக்கக்கூடிய எனர்ஜி. நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, அதுக்கு உடம்பு வந்து எனர்ஜி குடுக்குது. இது சிம்பிளா பார்த்தீங்கன்னா, பிளெயின் அண்ட் சிம்பிளா இருக்கும். ஓகே எனர்ஜி வருது, நம்ம பண்றோம் அப்டின்ட்டு இருக்கும். பட் இதுல வந்து ப்ராசஸ் மாறும். எப்படி மாறுது அப்டின்னா, நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டம் வந்து எப்படி மாறும் அப்டின்னா, அந்த எனர்ஜி ப்ராசஸ வந்து 3ஆ பிரிப்பாங்க. ஏடிபி, கிளைகாலிசிஸ், ஆக்ஸிடேட்டிவ். ஸோ ஏடிபி அப்படிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுதான் நம்ம உடம்புக்கு இம்மீடியட்டா குடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. சடனா வேகமா ஓடுறீங்க. ஒரு ஹெவியான வெயிட்ட நல்லா புஷ் பண்ணி டக்குன்னு தூக்கி வைக்கிறீங்க. இந்த பீரோவெல்லாம் தூக்குவாங்கல்ல வீடு ஷிஃப்ட் பண்றப்ப. தூக்கு தூக்குன்னு டக்குன்னு தூக்குவாங்க. நல்ல ஸ்ட்ரென்த் குடுத்து. அந்த மாரி ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் லிஃப்டிங்க்கும், சடனா நீங்க வேற ஒரு இடத்துக்கு வேகமா ஓடி போய் நிக்கிறீங்க. அந்த மாரி ஸ்ப்ரிண்டிங்க்கும் இ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ளன்னு வச்சுக்கோமே. இந்த ரேஞ்ச் ஆஃப் டைம்க்குள்ள நம்ம பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் இந்த ஏடிபி. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் 2வது என்னன்னா கிளைகாலிசிஸ். ஸோ 30 அந்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்து திருப்பி நம்ம அத பண்றோம். இப்ப தூக்குன பீரோவ தூக்கிக்கிட்டே நம்ம போறோம் அப்டின்னா, அடுத்து கான்ஸ்டன்ட்டா நமக்கு எனர்ஜி தேவ. அதுக்கு பாடி வந்து எனர்ஜி சப்ளை பண்ணி தான் ஆகணும். இது ஏடிபிலேருந்து வராது. இது அடுத்து இருக்கக்கூடிய இந்த கிளைகாலிசிஸ்ன்ற மெத்தட்லேருந்து வரும். இந்த கிளைகாலிசிஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய கிளைகோஜன். அதாவது நம்ம ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ வந்து கிளைகோஜன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து பிரேக் பண்ணி நம்ம உடம்புக்கு எனர்ஜி குடுக்கும். அதேமாரி நம்ம சாப்பிட்ட கார்ப்ஸ் இருக்குல்ல, இந்த கார்போஹைட்ரேட். அதுல இருந்தும் எனர்ஜி வரும். த்ரூ வாட் ஃபார்மேட்? குளுக்கோஸ் தான். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து மெயினா குளுக்கோஸ யூஸ் பண்ணுது. ஸோ அதனால இந்த ப்ராசஸ்க்கு வந்து இந்த மாதிரியான எனர்ஜி சிஸ்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்ப இந்த 2 டூ 3 மினிட்ஸ்க்கு இந்த எனர்ஜி சிஸ்டம் எனர்ஜி குடுக்குதுல்ல. இப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, பாடில வந்து லாக்டிக் ஆசிட் வந்து புரொடியூஸ் ஆகும். பாடி வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆகுறப்ப தான் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பாடில வந்து அந்த பர்னிங் சென்சேஷன் வர்றது. நெறைய நேரம் இப்போ ஒண்ணும் இல்ல. பைசைக்கிள் பண்றோம் அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட ரெப்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் வருது. நமக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாகுது. அப்டியே கத கதன்னு எரியும். நெறைய பேர் அது கரெக்ட்டான ஒரு மெத்தட்ன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்டி எரிய இது பண்றது. அது கிடையாது. இது வந்து இந்த லாக்டிக் ஆசிட் ரிலீஸ வந்து அந்த மாரி பாடி இண்டிகேட் பண்ணுது தானே தவிர, வேற ஒண்ணும் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபட்டிக் தான் கொண்டு போய் விடும். லைக் டயர்ட்னஸ் தான். மசில் டயர்ட்னஸ் உங்களால அதுக்கப்புறம் திருப்பி லிஃப்ட் பண்ண முடியாம போறது. ஸோ இதுக்கு தான் அது கொண்டு போய் நிறுத்தப் போகுது. இதுதான் 2வது எனர்ஜி சிஸ்டம். 3வது எனர்ஜி சிஸ்டம் வந்து செடேட்டிவ். இது வந்து மோர் தென் 3 மினிட்ஸ் போகுறப்ப, பாடி இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்ஸிஜன யூஸ் பண்ணி நமக்கு எனர்ஜி குடுக்கும். ஆல்சோ வித் ஃபேட் அஸ் அ பிரைமரி சோர்ஸ். ஸோ நம்ம
சாப்பிட்ட உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் சோர்ஸை பிரைமரியான எனர்ஜி சோர்ஸாக கன்சிடர் பண்ணி, அதாவது பிரைமரியான எனர்ஜி சோர்ஸாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். இது வந்து மேக்ஸிமம் லாங் டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நல்ல 3 மினிட்ஸ் அண்ட் அபவ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸை சுற்றி 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 தான் நம்ம பாடி வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இப்போ இந்த 3 விஷயங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இந்த ஏடிபி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அதுதான் பவர் ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிரியேட்டின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறானுல்ல, கிரியேட்டின் இது சாப்பிடுங்க எப்படி எனர்ஜி வரும் தெரியுமா, அது இதுன்னு. அந்த கிரியேட்டின் இங்கே வரக்கூடிய இந்த ஏடிபி தான். கிரியேட்டின்குள்ளே இந்த ஃபாஸ்பேட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்பேட் மாலிக்யூல்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் கூட கம்பைன் ஆகிறப்ப ஏடிபி கிடைக்கும். அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் உடனே ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, டக்குன்னு இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப அந்த ஒரே ஒரு ஃபாஸ்பேட் மாலிக்யூல் மட்டும் பிரேக் ஆகும். பிரேக் ஆகுறப்ப கிடைக்கக்கூடிய எனர்ஜி, அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். இப்போ கிரியேட்டின் நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இதில் நிறைய பாஸ்பேட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ உடம்புல நிறைய ஏடிபிஸ் இருக்கும். அதனால உங்களால் நல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதாவது நல்ல எனர்ஜெட்டிக்காக புஷ் பண்ண முடியும். இதனால தான் இந்த ஏடிபிக்காக தான் இந்த கிரியேட்டின் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணுறாங்க, கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டை. பட் இன்னொரு விஷயம், அந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்குள்ளே தான் அந்த ஏடிபி ஒர்க் ஆகிற காரணத்தினால என்னதான் இது வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாலும் பிரைமரியா ரொம்ப ஹெவியான மூமெண்ட்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, நல்ல மேக்ஸ் எஃபோர்ட் போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட்டின் யூஸ் பண்றது ரொம்பவே பெனிஃபிஷியல். அப்படி இல்லாத பட்சத்துல அதோடைய எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மி தான். எஃபிஷியன்சி கம்மினா நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணாதுன்னு சொல்ல வரேன். நாட் கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ் பண்ணாதுன்னா ஸ்டாப் பண்றது கிடையாது. பட் நாட் அப் டு த மார்க். இதே நேரம் இன்னொன்னு, நம்ம பாடியில இந்த பாஸ்பேட் மாலிக்யூல், இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் எல்லாமே நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்தும், ப்ராப்பரான புரோட்டீன் இன்டேக் இதுல இருந்துமே ப்ராசஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபுட் கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான். பட் மெயினா வந்து பவர் லிஃப்டர்ஸ்க்கும், ஸ்பிரிண்டர்ஸ்க்கும் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் கிரியேட்டின் சப்ளிமெண்ட். 2வது வந்து கிளைகாலிசிஸ். இந்த ப்ராசஸ் தான் கார்ப்ஸை யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதனால தான் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றது, எனர்ஜி பாத்வேக்காக. அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ். இதில் வந்து ஃபேட் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட் யூட்டிலைஸ் பண்ணுதுன்ற காரணத்துக்காக அப்போ நான் ரொம்ப நேரம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணால் ஃபேட் யூட்டிலைஸ் ஆகுமா? அப்படி யோசிக்கக்கூடாது. அது டோட்டலாக வேற ஒரு கான்செப்ட் அது வந்து அப்ரோச் பண்ணணும். இது ஃபேட் வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்றதுனால நீங்கள் ஆக்சிடேட்டிவ் எனர்ஜி பார்த்து நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ஆக்டிவேட் பண்ணுறது, அப்படிலாம் யாரும் கேள்வி கேட்காதீங்க. இன்னொன்று, இப்போ இந்த எனர்ஜி பாத்வே வச்சே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சொல்லிடுறேன். இமீடியட் பர்ஸ்ட் ஆஃப் ஹெவி லிஃப்ட்டுக்கும் சரி, அந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ்க்கும் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏடிபியும் சரி, கிளைகாலிசிஸ் ப்ராசஸும் சரி, இதுடைய எனர்ஜியுடைய லெவலும் ஹையரா இருக்குன்ற காரணத்தினால, நீங்க வெயிட் ட்ரெய்னிங்க ஃபர்ஸ்ட்டு பிரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜிய நீங்க நல்லாவே வெயிட் ட்ரெய்னிங்க்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, அதோடைய எனர்ஜி பெர்சன்டேஜ் வந்து ஹையர். பட் ஆக்ஸிடேட்டிவ் ப்ராசஸ்ல அந்த எனர்ஜி பெர்சன்டேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதோட கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ்னால நீங்க கார்டியோ நீங்க பண்றீங்க ஒரு லாங் டியூரேஷனுக்கு கம்மியான எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் நல்ல எனர்ஜெட்டிக்கா நீங்க பண்ணணும் அப்படின்றப்ப, நீங்க கார்டியோவ 2வதா பிளேஸ் பண்றது தான் இந்த எனர்ஜி பாத்வே பேஸ் பண்ணி நம்மளும் யூட்டிலைஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த ரீசன்னாலயும் தான் ஃபர்ஸ்ட்டு கார்டியோ செட் பண்ணுங்க. 2வது அ சாரி. இந்த ரீசனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட் ட்ரெய்னிங் செட் பண்ணுங்க. 2வது கார்டியோவ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ரோல் ஆஃப் கார்ப்ஸ். இப்ப நான் மேல சொன்னேன்ல, கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல கார்ப்ஸ் யூஸ் ஆகுதுன்னு. சரி, அங்க மட்டும் தான் யூஸ் ஆகுதா? அப்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிடையாது. நம்ம உடம்பே கார்போஹைட்ரேட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லைக் பிரெயின் ஃபங்ஷன்லேருந்து, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து, நம்மளுடைய செல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியிலேருந்து எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்ஸுடைய ரோல் இருக்குது. எப்படி இருக்குன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அது பிரேக் ஆகி பாடிக்கு குளுக்கோஸ் கொடுக்கும். கொடுக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் குளுக்கோஸ் தான் இந்த பர்ட்டிகுலர் எல்லா ப்ராசஸ்க்கும், எனர்ஜிக்கும் சரி, ஃபங்ஷனிங்க்கும் சரி யூஸ் ஆக போகுது. ஸோ கார்ப்ஸ் இன் எனி ஃபார்ம் வில் பிரேக் டவுன் டு குளுக்கோஸ். தென் அந்த குளுக்கோஸ் பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. பாடியில கீட்டோன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. அப்போ கீட்டோன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்ல பாடி அப்படின்னாலும், நம்ம உடம்புல கீட்டோன்ஸ் எல்லா ப்ராசஸ்க்கும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸ் வந்து நம்மளுடைய மசில்ஸ்ல ஸ்டோர் ஆகிற ஃபார்மை வந்து கிளைகோஜன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் கிளைகோஜன் வந்து குளுக்கோஸ்ல தான் கிடைக்கும். ஸோ கீட்டோன்ஸ் வந்து குளுக்கோஜன் கிரியேட் பண்ணாது. இதனால உங்க பாடிக்கு என்னதான் நீங்க வேற ஃபார்ம்ல எனர்ஜி சிஸ்டம் குடுத்தாலுமே,
பாடி பிரைமரியா தேவைப்படக்கூடிய குளுக்கோஸ நம்ம குடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து பாடியோட ஃபங்ஷன்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ, இதனால கம்பல்சரி கார்ப்ஸ நீங்க பிரையாரிடைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் லாஸ்க்கு லைக் கார்ப்ஸ கட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டா ஃபேட் லாஸ் நடக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ, இப்ப என்னதான் எனர்ஜி சிஸ்டம் இப்படி ஒர்க் ஆகுது, நம்மளுடைய பாடிக்கு எங்கேருந்து எனர்ஜி எடுக்கப்படுது, கார்போஹைட்ரேட் இப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், நம்ம பிராக்டிகலா இப்போ ஒண்ணு பார்க்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன பேசிஸ்ல இருக்கு? மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட்ஸ் என்ன மேக்ரோஸ்ல இருக்கு? கார்போஹைட்ரேட். ஸோ, அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதிகமா கார்போஹைட்ரேட்ல தான் இருக்கு. சோறு, தோசை, சப்பாத்தி, வேற இப்போ ப்ரவுன் ரைஸே எடுத்துக்கோமே. ப்ரவுன் ரைஸ்னா மட்டும் என்ன? அதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் தான். அது ஒண்ணும் புதுசா ஒரு புது நியூட்ரியன்ட்ஸ்லாம் ஒண்ணும் அது கிடையாது. ஸோ, இது தென் வேற பாஸ்தாவா இருக்கட்டும், ஓட்ஸா இருக்கட்டும், எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். இவங்க என்னதான் இது காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், சிம்பிள் கார்ப்ஸ்ன்னு பிரிச்சாலும், இந்த சுகர தவிர மத்த எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான். ஸோ, எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா இருக்கிற பட்சத்தில, நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கும் கார்ப்ஸா இருக்கக்கூடிய பட்சத்தில, அத நீங்க கட் பண்றீங்கன்னா, நீங்க வேற என்னத்த சாப்பிடுவீங்க? சும்மா பிராக்டிகலா பார்ப்போமே. டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல எடுத்தோனே என்னத்த யோசிக்கிறாங்க? ஓகே. இந்த பிரச்சனையே இது சோறு தான்டா. சோறு சோறா தின்னா என் உடம்பு இப்படி ஆயிப்போச்சு. இதுல இன்னொன்னு, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் சாப்பிடாதீங்க. வெள்ளையா இருக்க என்ன என்ன இருக்கு ஒயிட் இதுன்னா, அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுக்காக கலர மாத்துனா ஒண்ணும் மாறப்போறது கிடையாது. இப்ப கார்போஹைட்ரேட் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டா இருக்கிறப்ப, நீங்க அத கட் பண்ணீங்கன்னா, இப்ப கார்போஹைட்ரேட் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. உடனே நீங்க டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு நீங்க என்ன ஆரம்பிப்பீங்க? கார்போஹைட்ரேட்ஸ கட் பண்ணிடுறீங்க. சரி சுகர ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகர்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றீங்க. ரைஸ ஸ்டாப் பண்றீங்க. எல்லாம் ஓகே. என்ன ஆல்டர்னேட்டா எடுத்துக்கிறீங்க? ஆ பத் அ புரோட்டீன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயறு, சுண்டக்கடலை இந்த மாதிரியான வகைகள், பயறு வகைகள்லாம். அதுலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. சரிங்களா? அதுலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. என்னன்னா வெஜிடேரியன் சோர்ஸஸ்ல புரோட்டீன விட கார்போஹைட்ரேட் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ, அதனால கரெக்ட்டா சாப்பிடணும். ஸோ, அதுலேருந்து உங்களுக்கு கார்ப்ஸ் வந்துரும். இது ஒண்ணா. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவோம்? யூசுவலா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்னு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட்ன்னு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவோம். எல்லாரும் ஹெல்தி ஈட்டிங் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது தான் ஒரு ஹெல்தியான ஒரு ஈட்டிங் ஹேபிட்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஃபைபர் இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஐ அக்ரி. பட் அதில இருக்க வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மி. காரணம் அதோடைய கேலரி லெவல் கம்மி. ஸோ, அதனால அத மட்டும் பிரையாரிடைஸ் பண்ண முடியாது. இது இல்லாம சில பேர் வந்து லைக் எக்கு, சிக்கனு இந்த மாதிரியான புரோட்டீன்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஃபேட்டுக்கு சில பேர் நட்ஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. அதே நேரம் ஆயில கட் பண்ணிருவாங்க. இப்ப பிராக்டிகலா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட் மூலமாவே ஒரு 2000, 2500 கேலரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, டோட்டலா புரோட்டீன்ஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் ஆகுறப்ப, ஒரு ஃபுட் இன்டேக் வந்து ஒரு 1000 கேலரி, 1500 கேலரி வந்துரும். இப்ப என்ன நடக்குது? ஃபுட் இன்டேக் குறையுது. அட் த சேம் டைம் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்ல சேஷியட்டி லெவல் அதிகமா இருக்கக்கூடியது. அதாவது சாப்பிட்ட உடனே வயிறு நல்லா ஃபுல் ஆகும். அப்படிங்கிறப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்லா ஃபுல்லா இருக்குது. கார்போஹைட்ரேட்ட ஸ்டாப் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பாடியில ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ உங்களுடைய பாடியில ஹை ஃபேட் பெர்சன்டேஜ்னால வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் பாடியில இருக்கிற ஃபேட் லெவல் குறைய குறைய ஃபிக்ஸ் ஆகும். உடனே என்ன கன்க்ளூஷன் வந்துருவாங்க? கார்போஹைட்ரேட்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. நீங்க பண்ணுன ஒரு முக்கியமான மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஓவரால் ஃபுட் இன்டேக் முதல்ல எந்த அளவுக்கு இருந்துச்சோ, அத இப்ப பெரிய அளவுல டிராஸ்டிக்கா கட் பண்ணியிருக்கீங்க. அந்த காரணத்தினால உங்களுடைய பாடியில சேஞ்சஸ் நடக்குது. சரிங்களா? சரி ஓகே. இப்ப பரவால்ல நல்லது தானே. எல்லாமே நல்ல ஐட்டம் தானே நான் சாப்பிட்டுருக்கேன் நானு. என்னுடைய கோலும் நடக்குது. ஃபேட் லாஸும் நடக்குது. என்னுடைய அச்சீவ் பண்ண நெனச்ச நான் என் ஷேப்ப நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே. தென் இப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க அதே ஃபுட் இன்டேக்கோட நீங்க இருக்க போறீங்களா? சோஷியலைஸ் பண்ணாம வெளிய போனா சாப்பிடக்கூடிய பிடிச்ச டெசர்ட், ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன். சாப்பிடாம இருந்துருவீங்களா? அதுவும் கார்போஹைட்ரேட் தானே சிம்பிள் சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. மில்க் இருக்குது. ம். இது வேற நல்ல சூப்பரா பிரியாணி போடுறாங்க. சாப்பிடாம இருந்துருவோமா? அ. இங்க தான் மேஜரான இஷ்யூ வந்து பிராக்டிகலா நம்ம அப்ரோச் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராசஸ ஒரு பர்ட்டிகுலர் கோலுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம் அப்டின்னா, அந்த கோல அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்டின்னா ஓகே ஃபைன். நீங்க டிகிரி வாங்குறதுக்காக மாங்கு மாங்குன்னு உட்காந்து படிச்சீங்க. படிச்சு மார்க் வாங்கிட்டீங்க, டிகிரி வாங்கிட்டீங்க, அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். இது அதோட அங்க முடிய போகுதுன்னா, அங்க முடிஞ்சிருச்சு ஓகே. தென் எகெயின் நீங்க திரும்ப படிக்க போறீங்கன்னா, திருப்பி நீங்க அதே ப்ராசஸ்க்கு நீங்க ரெடி ஆகி தானே ஆகணும். திரும்ப புக் எடுத்து வச்சு படிச்சு தான ஆகணும். பட் படிக்கல. அடுத்து நீங்க வொர்க்குக்கு போறீங்க. அங்க வேற ஒரு கோல். அதுக்காக நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நீங்க அத எடுத்து தான ஆகணும்.
ஸோ இப்ப ஒரு கோல் ஒரு பர்ட்டிகுலர் செட் பாயிண்டோட முடிஞ்சிருச்சுன்னா, ஓகே ஃபைன். அரியர கிளியர் பண்றதுக்காக நாள் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறேன், படிச்சு கிளியர் பண்ணா ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் உங்களுடைய கோல் என்ன? அதுக்கான அடாப்ஷன் நீங்க பண்றீங்கல்ல. சிமிலர்லி ஃபுட் சேஞ்சஸ்னால உங்களுடைய பாடி கோல் என்ன அச்சீவ் பண்ணணுமோ, அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அத மெயின்டெயின் பண்ணணும். எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்க? திருப்பி அதே மாரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில பேரால முடியும், எல்லாராலயும் முடியாது. 1. 2வது தேவையா? தேவையில்லையா? இந்த ஆணி தேவையா? தேவையில்லையான்னு கேட்டா, தேவையில்லாத ஒரு ஆணி. ஏன்னா, உங்களால கார்போஹைட்ரேட்டையும் ப்ராப்பரான குவான்டிட்டில கொண்டு வந்து, ப்ராப்பரா கேலரி டெஃபிசிட் கிரியேட் பண்ணி, உங்களால ஃபேட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா, என்ன இதுக்கு நம்ம அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் தலைகீழா தான் குதிப்பேன். அ ச ச ச கார்போஹைட்ரேட் தான் நான் கட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி டெய்லி 2 காஃபி நான் குடிப்பேன். 2 காஃபி தான் குடிக்கிறேன். குடிக்கிறது 2டே 2 காஃபி. அதையும் நான் கட் பண்ணி நான் பண்றேன் பாருடா ஃபேட் லாஸு. எதுக்கு? கோல் ரீச் பண்ணதுக்கப்புறம் காஃபியே குடிக்காம இருக்க போறீங்களா? இது ஜான் ஆப்ரஹாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான். மை ஃபேவரைட் ஸ்வீட் வந்து காஜு கட்லி. ஆனா நான் அத சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சு அப்படிம்பேன். டேய் 20 வருஷமா நீ திங்கலைன்னா அது உன் ஃபேவரைட் ஃபுட் கிடையாதுடா. அது எப்பயோ அந்த கேட்டகரியிலருந்து போயிருச்சு. நீ இப்படியெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க வாழ்க்கைய வாழப் போறீங்களா? இன்னொரு விஷயம் நெறைய பேர் வெளில கிண்டல் பண்றது அதுதான். ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், நான் ஃபேட் லாஸ் பண்றேன் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ கட்டுப்பாடா இருந்து நீ என்னத்த பண்ண போற? பாத்தியா? எவ்வளோ சூப்பரா சாப்பிட்டு நான் ஜாலியா இருக்கேன்" அப்படின்னு. ஆனா ஃபேக்ட் என்ன தெரியுமா? நல்லா சாப்பிட்டு, நல்லாவும் ஃபேட் லாஸும் பண்ணலாம். நீங்க உங்க ஃபேட் லாஸ் ப்ராசஸ்க்கான டைம்ல குவான்டிட்டிய கண்ட்ரோல் பண்ணி, நல்ல டேஸ்ட்டான ஃபுட்ஸா சாப்பிட்டுட்டு, ஆஃப்டர் தட் மெயின்டனன்ஸ் கேலரில இன்னும் ஹையரா தான் சாப்பிடுவீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்ஸும், எல்லா டேஸ்ட்லயும் சாப்பிடுவீங்க. புரொவைடட் வித் ப்ராப்பர் மேக்ரோ ஸ்ப்ளிட்டும், ப்ராப்பர் கேலரி கண்ட்ரோல்லயும் இருந்தீங்கன்னா. ஸோ, இப்படி ஃபேட் லாஸ் பண்றதும், இப்படி கோல மெயின்டெயின் பண்றது தான் கரெக்ட்டா இருக்குமே தவிர, அப்படி பண்ணாம நீங்க இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா இருந்துட்டீங்க அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, ரீபவுண்ட் அதிகமா நடக்கும். அதாவது என்னலாம் நீங்க லூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் கெயின் பண்ணிருவீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்புல ஃபேட் செல் இருக்குல்ல, செல்லுக்குள்ள தான் ஃபேட் இருக்கும். ஸோ நீங்க ஃபேட் லூஸ் பண்றப்ப செல்லுக்குள்ள இருக்கிற ஃபேட் வந்து போயிடும். அந்த செல்லு எம்ப்டியா இருக்கும். அந்த எம்ப்டி செல் அப்படியே தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் உங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் போயிட்டீங்க, உங்களுடைய ஃபுட் இன்டேக் பழைய மாதிரி இஷ்டத்துக்கு மாறிருச்சு அப்படின்னா, அந்த செல்லு எப்பவுமே ரெடியா இருக்கும். புதுசா வரக்கூடிய ஃபேட்ட ஃபில் பண்றதுக்கு. அதனால தான் நெறைய பேரு ஃபேட் லாஸ் பண்ணி முடிச்சதும் 80 கிலோலேருந்து 70 கிலோ வர்றீங்களா? ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்களா? பண்ணாம விட்டீங்களா? ஸ்ட்ரெய்ட்டா 80ல போய் நிப்பீங்க. ஆர் மேபி லிட்டில் பிட் மோர் ஒரு 80, 85 கிலோல போய் கூட நீங்க நிப்பீங்க. ரொம்ப ஈஸியா நீங்க ரீகெயின் பண்ணிருவீங்க. காரணம் அதுதான். ஏன்னா விட்டுட்டீங்கன்னா ஃபேட் லாஸ் ப்ராசஸ் திருப்பி ரொம்ப ஈஸியா நடந்துரும். அதுக்காக தான் சொல்றது, நீங்க என்னதான் நீங்க டயட் சேஞ்சஸ் நீங்க பண்ணாலும், லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணியே பண்ணுங்க. ஏன்னா அப்பனா தான் நீங்க கோல ரீச் பண்ணதுக்கு அப்புறம், அப்படியே நீங்க மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ கார்போஹைட்ரேட்ட கட் பண்ணா, நீங்க கார்போஹைட்ரேட்ட கட் பண்ணல. உங்களுடைய கேலரி இன்டேக்க கட் பண்றீங்க. அதனால தான் ஃபேட் லாஸ் நடக்குதே தவிர, வேற எந்த ஒரு ரீசனாலும் உங்க உடம்பில் ஃபேட் லாஸ் நடக்கவில்லை. ஸோ இதுதான் நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல வந்த விஷயம். ஐ திங்க் கேட்ட கேள்விக்கான பதில் ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குது, நீங்க கேட்ட விஷயம் அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து வேற யார் யாருக்கு என்னென்ன எபிசோட்ஸ் எல்லாம் வேணும்னு நெனைக்கிறீங்களோ, ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நான் பண்றேன். அடுத்து வேற ஏதாவது ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். எப்பன்னு தெரியல. பட் இந்த கேப்ப கொஞ்சம் குறைக்க என்னன்னு பார்க்குறேன் நானு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பாய்.